Okay, good morning students. In 10th Maths, Chapter 2 la exercise 2.8 la 6th sum, adla second sum பார்க்க போறோம். Find the sum to n terms of the series. So series கொடுத்துட்டாங்க. So இந்த seriesல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sum கண்டுபிடிக்கணும். Sumனா என்னது addition. Find the sum to n terms கொடுத்துருக்காங்க. n termsனா so last digit நமக்கு என்னன்னு தெரியாது. So 3 plus 33 plus 333 numbers என்ன ஆயிட்டு இருக்கும், add ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதோட nth term ஓட வேல்யூ என்ன கேட்குறாங்க, எஸ்என் கேட்குறாங்க. எஸ்என் கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஓகே, சம் ஆஃப் n டர்ன்ஸ்னா ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எஸ்என். எஸ்என் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ n டேர்ம்ஸில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த டோட்டல், இந்த சீரியஸோட டோட்டல் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கொஷினை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். கொஷினை சேஞ்ச் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து 3 நான் காமனாக எடுத்துடுறேன். 333 333 இருக்கு இல்லையா? ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ 3 எப்படி எழுதலாம், 3 1s are 3, 33 3 into 11, அதேமாதிரி 333 3 into 111. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து 3 எடுத்துட்டா எதுவுமே என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 33 தான் 3 into 11 எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து 3 எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்கும், 11 இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம்லேருந்து பாருங்கள், 3 into 111 தான் 33 வரும். பிகாஸ் 3 1s are 3, 3 1s are 3, 3 1s are 3. ஓகேவா? ஸோ இதுலேருந்து 3 வெளியே எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 111. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 11 111 அந்த மாதிரி சேம் டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 9 மல்டிபிள் பண்ண போகிறோம், ஒரு 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், ஆஸ் யூஷுவல் பிஃபோர் ஸ்டெப் தான் வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு பிஃபோர் ஸ்டெப், ப்ரீவியஸ் ஸ்டெப் வரணும், முன்னாடி இருக்க ஸ்டெப் வரணும். ஸோ 9 டேபிள் 9 1 டைம்ஸ், ஸோ 1. ஸோ இதை சால்வ் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் தான் வரப்போகுது, முன்னாடி இருக்க ஸ்டெப் தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒரு 9 மல்டிபிள் எடுத்துக்க போகிறேன் நியூமரேட்டரில், ஒரு 9 டினாமினேட்டரில் எடுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 1 plus 11 plus 111 plus எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 9ஆல் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிப்ளையில் இருக்க 9ஆல் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 கீழே டிவைடட் 9 போட்டுடுறேன். மேலே இருக்க 3 கீழே இருக்க 9 வெளியவே வச்சுடுறோம். ஸோ மல்டிப்பிளில் இருக்க 9 மட்டும் உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். 9 1s are 9 மல்டிப்ளையில் இருக்குது, ஸோ மல்டிபிள். 9 11s are 99 plus 9 into 111 999. ஸோ 9 1s are 9, 9 1s are 9. இல்லைனா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9 1s are 9, again 9 1s are 9, again 9 1s are 9. ஓகே, ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சால்வ் பண்ணிக்கலாமா? 3 டேபிள் 3 1 டைம்ஸ், 9 எடுத்த டைம்ஸ் 3 டைம்ஸ், 3 3s are 9 இல்லையா? ஸோ 1/3. ஸோ 9 எப்படி எழுத போகிறேன்னா, நான் இப்போது 10 minus 1ன்னு எழுத போகிறேன். ஓகே, கிளியர்? ஸோ 9 எப்படி எழுத போகிறோம், 10 minus 1 என்னது 9 தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸோ இதை வந்து 0 டேர்ம் 10 100 1000 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ 99 எப்படி எழுதலாம், 100 minus 1. 100 minus 1 is what, 99. ஸோ நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே அந்த சேஞ்சஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப் மாதிரியே தான் இருக்கணும், அதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி சேஞ்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு சேம் 99 தான் கிடைக்க போகுது, அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 999 எப்படி எழுதலாம், 1000 minus 1 தான் என்னது 999 plus எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். ஓகே, ஸோ 1/3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 10 100 1000 எல்லாம் ஒரு சீரியஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட போகிறோம். 10 plus 100 தான், plus 100. நெக்ஸ்ட் என்ன வருது, plus 1000 plus எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, -1 -1 எல்லாமே -1. ஓகேவா? எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இங்கேயே கூட மைனஸ் வெளியே எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு டேரெக்டாகவே புரியுதுங்கன்னா இங்கே மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ 10 plus 100 plus சாரிங்க 1000 இல்லையா, தேர்ட் டேர்ம் 10 100 1000. ஸோ 1000 plus etc etc n terms.
ஸோ இந்த சீரீஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம், மைனஸை காமனாக வெளியே எடுக்க போகிறேன். எல்லாமே -1 -1 -1 இல்லையா, ஃபுல்லாக -1 போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ 10 100 1000 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஒரு சீரியஸாக. -1 -1 -1 எல்லாம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் மைனஸை வெளியே எடுக்கிறேன். மைனஸ் வெளியே எடுத்துட்டா -1 என்ன ஆகிடும், +1 ஆகிடும். அகெயின் இங்கேயும் மைனஸ் வெளியே வந்துருச்சு இல்லையா. ஸோ எல்லா நம்பருக்கும் காமனாக தான் ஒரு மைனஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். n டேர்ம்ஸ். ஸோ 1 1 1 1 போயிட்டே இருக்குது. 1 + 1 + நிறைய டேர்ம்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டே இருக்குது, எண்ட் இல்லாமல். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சீரியஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கொஷினு. இப்போ செக் பண்ண போகிறோம், இது ஏபி சீரியஸா ஜிபி சீரியஸான்னு செக் பண்ணணும். ஏபினா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜிபினா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா. ஸோ ஏபியோட கண்டிஷன் என்னது, செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் மைனஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. 100 - 10 என்ன வரும், 90. அதேமாதிரி தேர்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சேம் வரணும். 1000 - 100 என்ன வரும், 900 இல்லையா. ஸோ இங்கே 90 வருது, 900 வருது. ஸோ ரெண்டு டேர்ம் எடுத்து நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் வரணும். அப்போ தான் அது ஏபி ப்ரோக்ரஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். நீங்கள் ஏபியோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ 100 - 10. ஸோ செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் எடுத்துக்கிறோம். அடுத்ததில் என்ன எடுத்தோம், தேர்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணி பார்த்தா ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்தால் தான், இது சேமாக வந்தால் தான் என்னது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சேமாக வரல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கிடையாது. இப்போ ஜிபி செக் பண்ண போகிறோம் நம்ம. ஜிபி எப்படி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்படின்னா டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். 100 / 10. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடலாம். ஸோ 1 டேபிள் 10 டிவைட் பண்ணால் சேம் 10 தான் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 1000 / 100. செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் டிவைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தேர்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஏபியில் மைனஸ் பண்ணி பார்க்கணும், ஜிபியில் டிவைட் பண்ணி பார்க்கணும். இங்கே 2 0, இங்கே 2 0 கட் ஆயிடுச்சு. ஸோ 1 டேபிள் 10 டிவைட் பண்ணால் ஆஸ் யூஷுவல் 10. ஸோ ரெண்டு நம்பருமே சேம் இல்லையா, ரெண்டு நம்பருமே என்னது சேம். இங்கே ரெண்டுமே சேமாக வந்ததா, நோ, நாட் ஈக்குவல். ஸோ இங்கே ரெண்டுமே என்ன வந்திருக்கு, சேமாக இருக்குது. ஏபியில் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும், ஜிபியில் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தா ரெண்டு ஆன்சருமே சேமாக வருது. ஸோ இது ஜிபி ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஜிபியோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஜிபிக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ 1ன்னு கிடச்சிதுன்னா SN = NA இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆரோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1, 1 இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது நம்பராக இருக்கலாம். 2 3 4 லைக் தட். ஓகேவா. 2 3 4 அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ 1 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், 1 விட லெஸ்ஸராக இருக்கணும். 1 விட லெஸ்ஸர்னா என்னது, மைனஸ் நம்பர்ஸ். ஓகே, 1 விட லெஸ்ஸர். 1 விட லெஸ்ஸர்னா என்னது, -2 -3 அந்த மாதிரி. டெசிமல் வேல்யூஸ் 0.4 0.1 0.2 0.6 அதெல்லாம் என்னது, 1 விட ஸ்மாலர் நம்பர். லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, 1 தான் இங்கே இருக்குது. க்ளோஸ் பண்ண சைடு தான் ஸ்மாலர். ஓகே, 1 விட ஆர் வேல்யூ ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, ஆர் வேல்யூ ஸ்மாலர் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம், தேர்ட் கண்டிஷன். ஓகேவா. ஆரோட வேல்யூ 1 விட கிரேட்டராக இருக்கணும். ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. 1 விட கிரேட்டராக இருந்தால் செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஆரோட வேல்யூ இங்கே என்ன, எது ஆரோட வேல்யூனா, ஸோ டிவைட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதுதான் என்ன, அந்த ஆன்சர் தான் என்னது, ஆர். அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. உங்களுக்கு டிவைட் பண்ணி கிடச்சிது இல்லையா நம்பர், அதுதான் என்னது ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ இங்கே என்னது 10. ஸோ ஆரோட வேல்யூ 10ன்றது பாருங்க, 1 விட கிரேட்டரா 1 விட லெஸ்ஸரா, 1 விட கிரேட்டர். ஆமாம் இல்லையா, 1 விட இது என்னது கிரேட்டர். எந்த பக்கம் ஓப்பனாக இருக்கோ அதுதான் என்னது கிரேட்டர். 1 விட கிரேட்டராக இருந்தால் அப்போ எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும் பாருங்க. 1 இருந்தால் ஃபர்ஸ்ட் எழுத சொல்லியிருக்கேன். கிரேட்டர் தென் 1, 1 விட கிரேட்டராக இருந்தால் செகண்ட் ஃபார்முலா.
1 விட ஸ்மாலர் தென் 1 விட ஸ்மாலராக இருந்தால் தேர்ட் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு எது அப்ளிகபிள் ஆகுது? செகண்ட் ஒன்று தான். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 10 கிடைச்சிருக்கு. 10ன்றது என்னது? 1 விட கிரேட்டர், 1 விட பெரிய நம்பர். அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். Sn equal to a multiple r power n minus 1 divided by r minus 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் r வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 10 டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 10 வந்துடுச்சு இல்லையா ஆன்சர்? அதுதான் ஆரோட வேல்யூ. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், அந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் என்னது? ஏ. கிளியர்? ஸோ இந்த சீரியஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் எது? 10. ஓகே, ஸோ 10 ஏவோட வேல்யூ என்னது? 10. ஸோ 6 ஏ நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணலாம். n என்னன்னு தெரியாது, nth டேர்ம் சொல்லிட்டாங்க, லாஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ n ஏ தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா இதில்? ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது நம்மளுக்கு? 1/3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீரியஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த சீரியஸ்க்கு தான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ ஏவோட வேல்யூ என்னது? ஸோ Sn போட்டுடுறேன். Sn ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது? 10. ஸோ 10 ப்ராக்கெட், ஆரோட வேல்யூ என்னது? 10. அகெயின் 10. 10 பவர் என்ன இருக்குது? n மைனஸ் 1 கீழே டிவைடட் பை r மைனஸ் 1 தான் ஆரோட வேல்யூ என்னது? 10 மைனஸ் 1. கிளியர்? முடிஞ்சுதுங்களா? ஸோ இது ஓவர், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ், இதுக்கு பாருங்க, நெக்ஸ்ட் சீரியஸ் பாருங்க, 1 1 1 போயிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டி. ஸோ இதை நம்ம எப்படி எடுக்க போறோம்னா n டேர்ம்ஸ், n எடுக்க போறேன், n டேர்ம்ஸ்னு எடுக்க போறேன். ஓகே, ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கேயாவது 10 100 1000 சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குது, செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ட்டு. ஆனால் இந்த சீரியஸில் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் எல்லா டேர்ம்ஸுமே என்னது? 1 1 1 1 தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை இல்லையா? ஸோ அதனால் இதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? n டேர்ம்ஸ், என்னன்னு எழுதி போகிறோம். ஸோ இந்த சீரியஸ்க்கு பதில் நம்ம என்னன்ற சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? என்னன்னு எழுதிக்க போகிறோம். பிகாஸ் 1 1 போயிட்டே இருக்குது எண்டு இல்லாமல். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்னன்னு போட போகிறோம்? n. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 1/3 10 10 மைனஸ் 1 என்ன வந்துடும்? 9 கீழே, 10 பவர் n மைனஸ் 1, 10 பவர் n மைனஸ் 1 பக்கத்தில் மைனஸ் n. சரிங்களா? இப்போ இப்படியும் கூட ஆன்சர் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 10s are 10 தான் வரப்போகுது, 3 9s are 27. இங்கே என்னது? 10 பவர் n மைனஸ் 1. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ். ஸோ இந்த டேர்மை செகண்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணும்போது 1 இன்ட்டு n என்ன வரும்? n தான் வரும். 1 கூட n மல்டிப்ளை பண்ணால் சேம் n தான் வரப்போகுது, பேஸில் இருக்க 3. ஸோ Snோட ஆன்சர் 10 divided by 27 multiple 10 power n minus 1 minus n/3. Clear children? So 1/3 காமனாக இருக்குது, இந்த டேர்முக்கும் சரி ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் காமனாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் மல்டிபிள் பண்ணணும், செகண்ட் டேர்ம்லேயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே children? Thank you.